பொண்ணு சொல்றது உண்மைன்றதுக்கு நீ இன்னொரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்திருக்கியே, அதுவே சாட்சியா இருக்குடா. கடத்திக்கிட்டு வரலமா, விரும்பித்தான் வந்தோம். திரும்பி இருப்போம். எங்களை திரும்ப விடாம செஞ்சது இந்த நடத்த கட்டவதான். நடத்த கட்டவன் என்ன சொல்றாரு? அவர் நடந்துகிட்ட விதத்தை பாருங்கம்மா. நான் கட்டி ஓடி வரலன்னா இவருடைய மிருக வெறிக்கு நான் பலியா இருப்பேன். என்ன சொன்ன? என் எதிரிலேயே கையை பிடிச்சு இழுக்கிறீங்க. தனி இடத்துல எப்படியெல்லாம் நடந்துட்டு இதுவும் தப்பில்லடா. ஒரே பிள்ளையாச்சேன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அதுக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துட்ட. இதோ பாருமா, நடந்ததெல்லாம் மறந்தது. அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என்ன சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். அந்த தெய்வமே உங்க உருவத்துல வந்து என்னை காப்பாத்தினதான் நான் நினைக்கிறேன். உங்களை மறக்கவே மாட்டேன். வரமா, போயிட்டு வாமா. அம்மா, இப்ப தனியா போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேனேஜர், அம்மா, இந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிம்மா, புறப்படுமா. நான் ரொம்ப நல்லவா. உன்ன மாதிரி 4 பொட்ட பிள்ளைங்களை நான் பத்தி வச்சிருக்கிறேம்மா. பரவாயில்ல, போயிட்டு வாமா. உப்பும் கற்பூரமும் பாக்கிறதுக்கு ஒரே நேரமாத்தான் இருக்கும். கொளுத்துற போது உண்மை வெளிச்சமாகும். ஜாக்கிரம். சரிதானே? நீ வாமா. என்னங்க சடலா வண்டிய பிரேக் போட்டு நிறுத்திட்டீங்க? ஒரு சிகரெட் வேணும். ஐயா, எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லைங்க. எனக்கு இருக்கு. ஐயோ, நீங்க பொண்ணாட்டியாச்சே, சிகரெட் பிடிப்பீங்களா? ரொம்ப பழக்கம் இல்ல. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட். ஆனா விஸ்கி 3 பாட்டில். ஐயோ, எனக்கு பயமா இருக்குல்ல, ஆம்பளை ஆச்சே. இங்க பக்கத்துல ஒரு விஸ்கி கடை இருந்தது. வேண்டாங்க, நான் சிகரெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். சிகரெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த போட்டு இங்கே இருக்கட்டும், நான் வந்துடுறேன். ஐயோ, காரை விட்டு போறீங்களா? இல்ல, கார்ல தான் என்ன நடுத்தருவுல விட்டு போறீங்க? ஐயோ, நிறுத்துங்க. மோசம். ஐயா, மேனேஜர், அந்த பொண்ணை எங்க இறக்கி விட்டேன்? நான் எங்க இறக்கி விட்டேன்? அந்த பொண்ணுல என்ன நடுவு தெருவுல அம்போன்னு இறக்கி விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமாமா, கம்பெனி டிரைவர் கட்டு தம்பிய கண்ணு மாதிரி அடிச்சுட்டீங்களே. எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு. ராம், இனிமே இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. அதெல்லாம் முடியாது ராமு. திடீர்னு அம்மா வந்திருக்காங்க, ஊருக்கு போகணும் நான் விட்டுருவேன். இன்னைக்கு நம்ம கோயில் அபிஷேகம் நடக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல பிரசாதம் எல்லாம் வரும். இருந்து என் கூட லஞ்ச் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுட்டு திருப்தியாதான் போவோமே. கதம்பா, லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், அந்த பிலிம் விஷயம். பிலிம் தானே என்கிட்ட தான் இருக்குது சார். அதை முதல்ல அவங்ககிட்ட கொடுங்க சார். கிடைச்சிட்டா சார்? இந்த பாருங்கம்மா, பிலிம் எப்படி சௌக்கியமெல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு இல்லையா? வந்திருக்கிறதாக தெரிஞ்சது, பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நீ சொன்னபடிதான் நான் நடந்துட்டு இருக்கேன். அவசியம் உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்குது. ராமு உன் மகன் தானே? அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அவனை கட்டுப்பாடா வளர்த்திருந்தா அநியாயமா ஒரு பெண்ணை கெடுத்திருக்க மாட்டான். ஓஹோ, அனிதாங்கிற பொண்ணு என் மகனோட உறவாட விட்டது நீதாங்கிறது இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த கட்டுக்கதைகளை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னுடைய திருக்குமாரனின் திருவிளையாடல்களை படம் பிடிச்சே எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், பழைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். பற்றாத ஊற்றாக நான் மாறுவேன், பழைந்தோடும் நதியாக நீ மாறுவாய். வாலிபத்தின் கடலில் கரை காணுவோம். ஹரிராம் ஹரிராம் ஹரே ராம். நீ எப்படி படம் பிடிச்சு காட்டினாலும் என் பிள்ளை கெட்டவன்னு நான் நம்ப போறதில்லை. சுத்தி வளைக்க வேண்டாம். எதுக்காக இதை என்ன செஞ்சிருக்கேன்? உண்மையை சொல்லு. நான் இப்ப கொள்ளக்கார கங்கு இல்ல, மிஸ்டர் நாகலிங்கம், ஜென்டில்மேன். ஆனா தொழில் மட்டும் பிளாக்மெயில். எல்லாம் இதுக்குதான், வேற எதுக்கு? எவ்வளவு வேணும்? கொஞ்சம் தான், 2 லட்சம்.
குடுக்கலன்னா என்ன இந்த படத்தை உன் மகனுக்கு பொண்ணு பாக்குற இடத்துல எல்லாம் காட்டுவேன், நீ கௌரவம் எதிர்பார்க்கிற இடத்துல எல்லாம் ஓட்டுவேன், உன் மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும். சுருக்கமா சொன்னா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். உயிருக்கு உயிரான அவரை இழந்து என் பிள்ளைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் குடும்பத்துல தலையிடாத. அதுக்கு 2 லட்சம் இல்ல 4 லட்சம் தரேன். ஓகே, இட்ஸ் a deal. பணத்தை எப்ப தர்றேன்? ஊருக்கு போய் நாளைக்கு கொண்டு வந்துடுறேன். சரி, நீ பணத்தை கொடுத்த உடனே நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த கஷ்டம் இருக்காது. ஆனா நீ பணம் கொடுக்கிற வரல உன் மகன் என் கண் பார்வையில இதே ஊர்ல இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இத பத்தி நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன உனக்கு ஒரே மகன், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். பி கேர்ஃபுல். சாரி ஃபார் த ட்ரபிள். அந்த அம்மா சொன்னபடி நடக்கல. இதுக்கு நானே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நானே போய் என் பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு போனவன் யாருன்னு பார்த்து அவனை நேரா நிக்க வச்சு சுட போறேன். தனியா போவாதில்லைனா கூட நானும் துணைக்கு வர்றேன். கூட நீ வந்தா உன் பியூன் வேலை என்னடாவும்? அது நேத்தே போச்சு. ஏன் என்ன தப்புன்னு? வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் துட்டு கட்சிது மார்னி கட்சின்னு மழையா பிராந்தி சாப்பிட கூடாது. வசதி இல்ல, மட்ட சரக்காச்சா போதை ஏறிச்சு, அது அப்படிதான் வாரிச்சு. என்ன பண்ண தெரியுமா, 5 மணிக்கு அடிக்க வேண்டிய காலேஜ் மணிய 3 மணிக்கு அடின்னு அடிச்சுட்டேன். என் வேலைக்கே மணி அடிச்சு வீட்டுக்கு அமிச்சு. மழையா அது என்னடா போத 1 மணிக்கே அடிக்கணும்டா. ஆமா, அதனாலதான் எனக்கு மணி அடிச்சு வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க மணி அடிச்சாடா. நீ என் பின்னால மணி அடிச்சுக்கிட்டே வா, சாத்தனூர் போல. கமான் சாப். ஏமா நாம புறப்படலாமா? வேண்டாம்ப்பா லதா, இப்பதான் நான் உங்க அப்பாவுக்கு ட்ரங்க் கால் போட்டு பேசினேன். இன்னும் அவங்க கோவம் தணிஞ்சதா தெரியல. இந்த நிலைமையில நான் உங்களை கூட்டிட்டு போனா முடிவு நல்லா இருக்காது. அதனால நான் மட்டும் நேர்ல போய் எப்படி பேசணுமோ அப்படியெல்லாம் பேசி உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கூட்டிட்டு போறேன். குட் ஐடியா மேனேஜர். அம்மாவை பத்திரமா அழைச்சு போங்க. வேண்டாண்டா, அவர் இங்கதான் இருக்க போறாரு. இந்தாங்க வரேம்மா. வர ராமு. சரிம்மா. இல்லைங்க, இவங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு. அவங்க வெளியே போனா ஆபத்து. அவங்களுக்கு மட்டுமா ஆபத்து? எனக்கும் தான் ஆபத்து. விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. கோட்டை விட்டீங்க கிளியறது ஏசிட்டாச்சு. கோட்டை விட்டுடுவோனா? சரி சரி, ஜாக்கிரதை. என்னையா ஆளாளுக்கு ஒண்ணு எடுக்கிறான்றீங்க குடுக்குறான்றீங்க. குடும்பம் ஏறி போடாம இந்த ஒரு குடும்பம் அடிக்கிறதுக்கு 4 கண்ணா பசங்க ஒரு தாடி வெக்கமா தான் உங்களுக்கு. கொண்டி கொண்டி வாங்கடா, உங்களை சதுரம் கட்டு அடிக்கிறேன். பாத்தீங்களா அக்கிரமத்தை? இப்படி எப்படின்னா வந்தா போக வேண்டியதானே. நான் ஒன்ன விட பெரிய கில்லாடி. எல்லாரும் ஆளை பார்த்து தான் இடம் போடுவாங்க, நான் நிழலை பார்த்து இடம் போடுறேன். நான் இருட்டுல நிப்பேனே, நீங்க எப்படி இடம் போடுவீங்க? லைட் போட்டு இடமா. இப்பதான் கரண்ட் கட் ஆச்சு. வாட் இஸ் யுவர் நேம்? அந்த இங்கிலீஷ் பூச்செல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. நீ பட்டிக்காட்டான் மறந்துட்டேன். உன் பேர் என்ன? குடிமி கோதண்டம். குடுமி கோதன். குடுமி. அசோக் வாய கூட. இனிமே நீ என்னை ஏமாத்த முடியாது. எப்படிங்க ஏமாத்த முடியும்? என் குடிமையே உங்க கையில இருக்குது. முழுக்க முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு வேறவா? என்னுடைய ஒரிஜினல் சொரூபத்தை நான் காட்டிடுறேன். வெரி குட், அதான் புத்திசாலித்தனம். ஆமா சார், என்னுடைய உண்மையான பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னுடைய பேர் மட்டுமல்ல, உன்னுடைய சரித்திரத்தையே பேப்பர்ல போட்டிருக்காங்க போலீஸ்காரங்க போட்டோவோட. போட்டோவையே போட்டுட்டாங்க. நீ சாதாரண ஆள் இல்ல, கள்ள நோட்டு அடிக்கிற கோஷ்டியில ஒரு முக்கியமான நபர். உண்மைதாங்க. இப்பதான் ஜெயில இருந்து தப்பி வந்திருக்க. உண்மைதாங்க. உன்னை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. 100க்கு 100 உண்மைங்க. எங்க நீங்களும் ஒரு நல்ல கிரிமினல், நானும் ஒரு நல்ல கிரிமினல். 2 பேரும் ஒரே இனம். என்ன காட்டி கொடுத்துறாருங்க.
பட் ஒன் திங், நான் அடிக்கடி தொழில பாத்தீங்க நானும் அப்படிதான். முதல்ல பிளேடு, அதுக்கப்புறம் கத்திரிக்கோள், இப்ப கள்ள நோட்டு, அடுத்தது அரசியல். எனக்கு இந்த கள்ள நோட்டு அடிக்கிற பிசினஸ்ல முன்னாலே ஆர்வம் உண்டு. நீங்க என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்க சம்மதிச்சா நாம 2 பேரும் முழு மூச்சோட அந்த தொழில இறங்கலாம். நாட்டுக்கு சேவை செய்ய நான் எப்பவுமே ரெடிங்க. இங்க உனக்கு சக்கர வசதிகள் உண்டு. உடனே வேற யாருமே முதல் நோட்டை நான் எப்ப பார்க்கலாம்? அடுத்த 5வது நாள் அம்மாவாசை, அந்த வெளிச்சத்துல பார்த்துருவோம். Proceed immediate. ஏட்ட நான் மாதிரி அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கான் பாரு. நந்தி நந்தி எது எதுக்கோ யோசனை சொல்லுவீங்க. இவரை ஏமாத்தி தப்பிச்சுட்டு போறதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன். ஐடியா இப்ப பாரு. யோ ஜலா ஜலா தம்பி.